Hi guys, welcome to Learn with Pray with me Prema. Already நம்ம transformோட types and formulas வந்து shortsல share பண்ணிருக்கேன். So அதோட continuation நம்ம exercise பார்க்க போறோம். So first இது பாருங்க. Find Laplace transform of e to the power 2t ன்னு கொடுத்திருக்காங்க. So நமக்கு formulas தெரியும். e to the power at கான formula வந்து 1 divided by s minus a. ஸோ இப்போ இதில் ஏ அப்படின்றது என்ன நமக்கு 2 ஓகேங்களா. இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e to the power 2t equal to 1 divided by s minus 2. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் வந்து 1 divided by s minus 2. ஓகேங்களா. செகண்ட் கொஷின், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 e to the power minus 5t. ஸோ இப்போ இதில் மைனஸ் இருக்குது ஓகேங்களா. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e to the power minus at அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 divided by s plus a ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஏவோட வேல்யூ என்னது நமக்கு 5. ஸோ இதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு இங்கே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக 3e to the power of 5t இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ 3 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோமா. இப்போ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3 into 1 divided by s plus 5 வரும் ஓகேங்களா. இங்கே 3 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 3 divided by s plus 5. ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் 3t கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாதனால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 3t அப்படின்றத லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 minus cos 1 plus cos 60 divided by 2. ஸோ எப்படி நம்ம காஸ் ஸ்கொயர் 3t எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/2 காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ள கொண்டு போனோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 ப்ளஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 60. ஸோ நெக்ஸ்ட்டு 1/2 நமக்கு இருக்குங்களா. 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 வேல்யூ நமக்கு 1/s ப்ளஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 60, அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபார்முலா s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஓகேங்களா. அப்போ s டிவைடட் பை s ஸ்கொயர், ஏவோட வேல்யூ நமக்கு 6. ஸோ அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ 36. ஸோ இப்போ ப்ளஸ் 36. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இங்கே எழுதிக்கலாம் 1/2 into 1/s plus s divided by s square plus 36. Next question, Laplace transform of sin square 3t கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா Laplace transform of 1 minus cos 60 divided by 2 அப்படி நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும் 1/2 காமனாக வந்து வெளியே எடுத்துக்கிட்டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 மைனஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 60. ஸோ இதுக்கு வந்து எப்படி பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1/2 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1ஓட வேல்யூ 1/s. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/s மைனஸ், ஸோ cos 60க்கு நம்ம எப்படி எழுதுவோம், s divided by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் அப்படின்றப்போ நமக்கு 6 into 6 36. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். கொஷின், ஃபைண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos cube t கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு cos 3tயோட ஃபார்முலா தெரியும். cos 3t equal to 4 cos cube t minus 3 cos t. ஸோ இதிலிருந்து நம்ம cos cube t வேல்யூ எழுத்துக்கலாம். ஸோ இப்போ 4 cos cube t வந்து வெளியே வச்சுக்கிட்டு இதை வந்து ரெண்டையும் ஒரே பக்கம் கொண்டு போனோம்னா cos 3t
ப்ளஸ் 3 cos t வருங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காஸ் கியூப் டி மட்டும்தான் வேணும். ஸோ அதனால 4ஐயும் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஸோ 1/4 cos 3t ப்ளஸ் 3 cos t. ஸோ நான் காமனாக வந்து வெளியே வச்சுருக்கேன் 1/4. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos கியூப் டி ஈக்குவல் டு 1/4 வெளியே இருக்கு. Laplace transform of cos 3t plus Laplace transform of 3 cos t. So next என்ன பண்றோம் அப்படின்னா 1/4 எடுத்துக்கிறோம். இது வந்து நமக்கு தெரியும் cos 3t cos at கான ஃபார்முலா s divided by square plus a square. ஸோ அப்போ நம்ம s divided by s square plus a square ஓட வேல்யூ என்னது 3 3s are 9 plus அதே மாதிரி 3 இருக்கு. 3ஐ வந்து நம்ம வந்து இன்டூல எடுத்துக்கிறோம். அண்ட் தென் காஸ் டி வந்து என்னது காஸ் 1t தான் அர்த்தம். ஸோ அப்போ எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 1 தான். ஸோ அதனால அப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 1/4 இன்டூ இந்த வேல்யூ இங்கே இன்டூ பண்ணுறோம். இப்போ எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ப்ளஸ் 3s ஓட இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 3s இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 வரும். டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம காமனாக வந்து வெளியே எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ அப்படி வெளியே எடுத்தோம்னா பாருங்க 1/4 என்ன வரும் எஸ்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா நமக்கு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 வந்து இங்கே இருக்கு. ஸோ அப்போ 3s ஸ்கொயர் ப்ளஸ் 3s ஸ்கொயர் 3 3s ஆர் சாரி 3 9s ஆர் நமக்கு என்ன வருது 27 ப்ளஸ் 27 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 into s square plus 1. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 1/4 இந்த வேல்யூ எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ வந்து எப்படி இருக்கும் இதே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 4s ஸ்கொயர் ப்ளஸ் 27 ப்ளஸ் 1 28 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4ஐ வந்து காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ அப்படி வெளியே எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் 4/4 இன்டூ எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் அண்ட் தென் 4ஐ வந்து காமனாக வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து 28ஐயும் வந்து டிவைட் பண்ணியிருக்கணும் 4ஆல். அப்போ 28 டிவைடட் பை 4 நமக்கு என்னது 7 ப்ளஸ் 7 டிவைடட் பை நமக்கு டினாமினேட்டர் சேமாக தான் வரும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா. ஸோ இப்போ 4க்கு 4க்கு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம 5 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். கைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 வேணுமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.